Right, moving on, ladies and gentlemen. Now it is time for another panel discussion, and I can tell you it is going to be one of the amazing panel discussions because our speakers are just like that. Amazing, esteemed leaders of different industries. Thank you. Good afternoon. After the firepower session of Muthu sir, I think we expect a little bit more energy. So, good afternoon. Innum kekkalanga konjam sathama. Good afternoon. Okay, that's better. Sir, unga energy konjam pass on pannalam illaya. Sir, okay, I think we'll continue with the energy from the last session. In the session வந்து நம்ம ஃபேமிலி மேனேஜ் பிஸ்னஸோட நுணுக்கங்கள் பற்றி பேச போகிறோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுல மோஸ்ட்டாக எல்லாருமே ஃபேமிலி மேனேஜ் பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி கூட்டம் வந்து நம்ம சென்னையிலையோ பெங்களூர்லையோ பாம்பேல கூட்டினா கொஞ்சம் வந்து ஒரு 20-30% வந்து கார்பரேட்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் ஹியர் எவ்ரி திங் இஸ் ஃபேமிலி ரன். ஸோ ஐ திங்க் வி வில் ஜஸ்ட் கோ வித் தட் தீம். ஃபேமிலி மேனேஜ் பிஸ்னஸோட சில பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அதை வந்து பேச போகிறோம். அது வந்து எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி மேனேஜ் பிஸ்னஸில் ஏதோ ஒரு விதத்தில் இன்வால்வ்டாக இருக்காங்க, இல்லை நடத்தியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லேர்னிங்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த செஷன். ஜஸ்ட் டு செட் த கான்டெக்ஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன், பட் ஐ ஹவ் பீன் இன் ரீட்டெயில், specifically in family managed business for the last 25 years, and I feel that there is 3 trillion opportunity in family run businesses in India. ஏன்னா எல்லாமே பிராண்ட்ஸ் வந்து எல்லாமே ஃபேமிலி ரன்னாக தான் இருக்குது. அதை வந்து ப்ரொஃபஷனலைஸ் பண்ண பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஜேர்னியில் வந்து நம்ம ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு அதை மேலே போயிட்டுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டோன்னா we'll be able to counter or work when we are competing with corporates and MNCs much better. So அதுதான் objective of the session. Just to set the context in terms of data, 85% of businesses registered in India are family run businesses. அதில் வந்து 65% of India's GDP வந்து family run businessல இருந்து தான் வருது. ஸோ அதுலேயே நீங்கள் டிஸ்பாரிட்டி பார்க்குறீங்க. 85% number, but value wise 65%. ஸோ corporates are obviously doing much more, right? இதில் ஒரு அலார்மிங் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, only 13% of family run businesses survive beyond 3 generations. ஸோ இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம சேலஞ்சஸ்னு இப்போ எடுத்தோம்னா, ஐ வில் லிஸ்ட் சேலஞ்சஸ், தென் வி வில் ஆல் டாக் அபவுட் ஹவு வி ஆர் கவுண்டரிங் தோஸ் சேலஞ்சஸ். ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு கார்பரேட்டுக்கும் எம்என்சிக்கும் நம்ம வந்து கம்பீட் பண்ணோன்னா, வி நீட் டு கான்ஸ்டன்ட்லி கீப் இன்னோவேட்டிங் அண்ட் கீப் சேஞ்சிங், சம்திங் தட் போத் முத்து சார் அண்ட் ராம் சார் ஸ்போக் அபவுட். we need to also keep diversifying. ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் நாளைக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம மாட்டிக்கிறோம். ஆக்சஸ் டு டேலண்ட். ஸோ ஒருத்தர் வந்து இப்போ ரிலையன்ஸில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, டாட்டாஸில் வேலை செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எதுக்கு வந்து நான் அவங்க வந்து துளசி ஃபார்மஸ்லேயோ இல்லை லக்ஷ்மி செரமிக்ஸ்லையோ இல்லை ஜூனியர் குப்பனாயிலையோ வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ ஆக்சஸ் டு டேலண்ட் இருக்கா? ப்ரொஃபஷ்னலைஸ் பண்ணுறோமா? டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோமா? ஆக்சஸ் டு ஃபண்டிங் இருக்கா? நம்ம கார்ப்பரேட்ஸ் வந்து இப்போ போய் மணி மார்க்கெட்டில் ரேஸ் பண்ணுறது, ப்ரைவேட் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் ஷேர்ஸ் பப்ளிக் இஷ்யூவில் ரேஸ் பண்ணுற மாதிரி ஃபேமிலி மேனேஜ் பிஸ்னஸ் வந்து அந்த ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ண முடியறதில்ல. காலையில் சார் சொல்லிட்டு இருந்தார், சதீஷ் ஆஃப் மில்கி மிஸ்ட், இது மாதிரி 1000 crores நான் கடன் எடுத்திருக்கேன்னு. அது அந்த ரிஸ்க் எடுத்து அந்த கேப்பபிலிட்டியில் போய் ஃபண்ட் ரேஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸை இல்லை ப்ரொமோட்டர் ரன் பிஸ்னஸை அந்த ஸ்கேலுக்கு கொண்டு வர்றது, there are very few Satish Kumars, right? That's why I think we are still stagnating in family run business. Succession planning வந்து ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்குது. I think that is something we will speak about. We have somebody from the younger generation and also somebody from first generation here. Managing conflicts inside. So family businessல ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதே ஒரு பிஸ்னஸ் ஆகிடுது. ஸோ அதுவும் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. அப்புறம் வந்து கவர்னன்ஸ். I think these are the challenges that we face. இந்த சேலஞ்சஸ் ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து the positive side that we see in family business is that the vision of the founder and the passion of the founder வந்து அந்த பிஸ்னஸை இழுத்துட்டு போகுது. ராமகிருஷ்ணன் சார் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம முத்து சார் ஆகட்டும், அவங்க பேசுகிறப்பயே அவங்களோட பேஷன் அண்ட் விஷன் தெரிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் எனி ப்ரொமோட்டர் ரன் அண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ். அதை வந்து ஒரு வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கும்போது கார்ப்பரேட் விட இன்னும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஒரு ப்ரொமோட்டர் ரன் பிஸ்னஸில். இந்த ஃபேமிலி பிஸ்னஸே வந்து பெரிய நெகட்டிவாகவும் சொல்லலாம், பெரிய பாசிட்டிவாகவும் சொல்லலாம். அந்த ஒரு ஃபேமிலியோட கல்ச்சரில் வளரும்போது எவ்ரிபடி இஸ் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ தட்ஸ் அ பிக் வின். லாஸ்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக் மா சொன்னார், ஐ வாண்ட் டு பி அ யூனோ ராதர் தென் பீயிங் இன் ஸ்விம்மிங் இன் த சி, ஐ வாண்ட் டு பி பீயிங் அ ஷார்க் இன் த சி, ஐ வாண்ட் டு பி த crocodile இன் மை பாண்ட் அப்படின்னு. அது மாதிரி ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து நம்ம ரீஜனலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் மோட்ஸ்
which we can defend against corporates. So we understand the local consumer better. So இந்த மாதிரி எல்லாம் advantages இருக்கு. So இப்படி ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு we have an excellent panel. So I want to bring you in here. Firstly, you are from the third generation in apparel store வச்சிருக்காரு. I want you to tell a little bit about your business and how you got into the business. So, hello? Yes. Viswanathan. Yes. My name is Viswanathan. So, I am the third generation into the business. So, சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி பிஸ்னஸ்ன்றதால you are always trained to be part of the business in a very small way. Leave ஆகட்டும், holidays ஆகட்டும். That is how family businesses are brought up, right? So when you have a business, family run business, your family will ask you to contribute when you have time. And it's also an interesting way to learn the business from a very small age. Since I was being engaged in the business from a very small age, I had that passion in mind to build something for the business. So engineering படிக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேருந்து நம்ம பிஸ்னஸ்க்கு எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டெக்னிக்ஸ் எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நிறையா நம்மளுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கும். தட் வாஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட். பட் ஆனால் அந்த இன்சைட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபேமிலிக்கு புரிய வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு 2 வருஷம் வெளியே கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறப்ப ஹவு கார்ப்பரேட்ஸ் ஒர்க் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் மேபி அந்த கார்ப்பரேட் மாதிரி நம்ம ஃபேமிலி பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன இன்டென்ஷன். பிகாஸ் யூ கேனாட் கோ டு யுவர் டேட் ஹூ ஹேஸ் பீன் இன் த பிஸ்னஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு டூ சம்திங் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆல் ஆஃப் அ சடன். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸஸ் இருக்கணும். அந்த ப்ராசஸஸ் எப்படி செட் பண்ணுறது, அந்த டோன் எப்படி செட் பண்ணுறது, தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மை கார்ப்பரேட் வேர்ல்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். இட்ஸ் பீன் 5 to 8 years now into the business and I think it has taken a long time for me to understand what people are doing because it's not easy to understand what the family is doing because அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது ஆகட்டும், ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறதாகட்டும், அவங்க எந்த டோனில் அது சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிறதே ஒரு கஷ்டமான சேலஞ்ச். பட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நேக் then things will be really easy. So he's part of a group that runs a 15,000 square feet store, more than 100 employees, so third generation. So I think we'll come back to you more, Ramanathan. Nanjan sir, I want to go to you now. Sir, you have worked with multiple family businesses and you're also, a promoter yourself. நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஃபேமிலி பிஸ்னஸ் போகிறதுக்கு என்ன ஒரு தடைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம இப்போ கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம். Hello. Good evening, panelists. So there are 3 challenges now. Basically, பார்த்தீங்கன்னா ஒன்று, the family entities are not training the younger generation. இப்போ அவங்க என்ன ஃபோக்கஸில் இருந்தாங்களோ, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, அந்த பிஸ்னஸை வந்து ட்ரெயின் பண்ணி தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும், அதை சரியாக கொடுக்கறதில்ல. There are certain areas, உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டிஸ்க்கு பொருந்தும். அது கம்யூனிட்டிஸ் சொல்ல விரும்பலை. கேரளாவில் வந்து ஒரு கம்யூனிட்டி, ஸ்பெஷலாக அந்த மலப்புரம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 67% க்ரோத் ஆகிருக்கிறாங்க. ஆவரேஜ் பிஸ்னஸஸ், வாட் எவர் பிஸ்னஸஸ் தே ஹவ் டன் இந்த லாஸ்ட் 20 years 67% தே ஹவ் க்ரோன். இப்போது 20 yearsல 67% க்ரோத் ஒரு பெரிய க்ரோத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி பிகாஸ் தே ஸ்டார்டட் ஃப்ரம் நத்திங், வெரி வெரி ஸ்மால். பட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் தேவ் ட்ரெயின்ட். நவ் த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் விச் எவர் இஸ் இன் த பிஸ்னஸ் இட் இஸ் ரெடி டு டேக் ஓவர் இன் அ வெரி லார்ஜ் ஸ்கேல். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் இந்தியா, இன் ப்ரிடாமினென்ட்லி கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸில் தே ஆர் செட்டிங் எ ஸ்ட்ராங் ஃபோல்ட். ஸோ தே ஆர் சைலண்ட் but they are growing strong. So therefore the first challenge of all, sir, is the family is not carrying on the vision to the next generation. The second challenge vandu pathina, see predominantly if it is in the Tamil Nadu region, just based on the research, adu pathina the too much of democracy and too much of leniency given to the younger generation. So appa romba kashtapattu ரொம்ப அவர் என்ன சொல்கிறது ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய ரிசோர்ஸஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முத்துராமன் சார் மாதிரியும் நம்ம இவர்
ராமகிருஷ்ணன் சார் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றாங்க. பட் இஃப் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டசன்ட் டேக் இட் அப், தட் என்டையர் பில்டப் இஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் த கண்ட்ரி. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வி ஹாவ் டு மோட்டிவேட் த சில்ட்ரன் டு டேக் இட் இன் டு தி நெக்ஸ்ட் லெவல். அது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் த விஷன். ஃபஸ்ட்டு சொன்னது விஷன், செகண்ட் சொன்னது வந்து நாலேஜ் அண்ட் த பிஸ்னஸ் எக்யூப்மெண்ட். முத்துராமன் சாருக்கும் நம்ம ராமகிருஷ்ணன் சாருக்கும் நம்ம இவர் விஸ்வநாதனுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹார்வர்ட் தெம்செல்வ்ஸ். இதுக்கு மேலே போய் எம்பிஏ எங்கேயோ படிச்சுட்டு வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதை ஏனோ சார் கற்றுக் கொடுக்கறதுக்கு சில டைம் யோசிப்பார், அவங்க கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஈக்கோ சிஸ்டமை தயவு செய்து பில்டு பண்ணுங்க. இனிமேல் இட் வில் பெனிஃபிட் அவர் கண்ட்ரி. தி தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த விஷன் ஆஃப் தி வாட் யூ கால் இட் அஸ் த தாட் ப்ராசஸ் ஆஃப் தி ஜென்ரேஷன். ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய பயத்தை உண்டு பண்ணிட்டோம். டேய் நீ எல்லாம் எதுக்கடா இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, நான்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன், நீ போய் எங்கேயாவது ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணி ஏதோ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணு அப்படிங்கிற ஒரு டிமோட்டிங் ஃபேக்டர் வந்து ப்ரெவலண்ட்டாக இருக்குது. அதை தயவு செய்து நம்ம அதை கட் பண்ணணும். பிகாஸ் அது பிஸ்னஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கூட அதை பயந்துட்டு யோசிக்கிறாங்க. ஹோப் ஐ கிவன் யூ. யா, தேங்க்யூ சார். முத்துராமன் சார், உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து 30 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. யூ மென்ஷன் தட் உங்கள் பையனும் வந்துட்டு இருக்கா, அப்படி ஹீஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட், ஹீஸ் கம் இன் டு த பிஸ்னஸ்னு. இப்போ இங்கே இருக்கிற ஒரு அப்பாக்கும் இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிற மெசேஜ். ஃபேமிலி பிஸ்னஸுக்கு டாபிக் ரெலவெண்ட்டாக இருக்காங்க. எத்தனை பேர் நீங்கள் தொழில் இருக்கீங்க, இல்லை அப்பா தொழில் எடுத்தாலே, இல்லை பையனை தொழிலுக்கு வர பேர் எத்தனை பேர் கை தூக்கலாம்? 5-6 பேர் 10 பேர் தான். சரி, ஓகே, சொல்லிடுறேன். அதாவது வந்து இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர், என்கிட்ட ஒரு வேகம் இருக்குது, என்கிட்ட ஒரு விஷன் இருக்குது, எனக்கு இது தேவைன்னு போகிறேன், நான் போயிட்டுருக்கிறேன். என் பையனுக்கு இது தேவையானா அது அவனை பொறுத்தது. தேவை இருக்கலாம், தேவை இல்லாமையும் இருக்கலாம், எதையுமே திணிக்கக்கூடாது. என் பையன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, தொழிலுக்கே வரமாட்டான்னா, நான் மேடையாக ஏறி தொழில் பண்ணால் தான் கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவள் வந்து என்கிட்ட என்ன சொல்லுவான்னா, சார்ட்டர் அக்கௌண்ட் படிச்சுட்டு 10 மணிக்கு லேப்டாப்பை திறக்கிறேன், 5 மணிக்கு ஆஃபீஸ் எத்தனா போதும், அதுக்கு வர்ற சம்பாத்தியம் எனக்கு போதும், நான் நிம்மதியாக வாழ்ந்தா போதும்னு சொன்னான். நான் அவனை திணிச்சு இந்த லட்சுமி செராமிக்ஸுக்கு வரணும்னு ஒரு நாள் கூட நான் கூப்பிட்டதில்லை. ஏன்னால் ஒன்ஸ் வந்தாச்சுனால் அப்புறம் 30-35 வருஷம் அதே பண்ணணும். நான் தான் அவனுக்கு பெரிய வில்லன் ஆயிடுவேன். யார் கம்பேர் பண்ணாலும் முத்துராமன் பையனா அதே சேர்த்துடலாம் போல தோணும். நம்ம பேரை சொல்லி தான் அவனை சொல்லுவான், அவன் பேரை நேராக சொல்ல மாட்டான். கம்பேரிசன். அப்போ ஒரு நிழலில் ஒரு செடி வளராது. நான் ஒரு ஆலமரம் மாதிரி பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன்னால் இதில் ஒரு சின்ன செடியை வச்சு தண்ணி ஊற்றியெல்லாம் வளர்ந்துடாது. அதுதான் இவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை, வளர முடியாது. எனக்கு அது தெரியும். அவனை தனியாக வளர்ந்ததுக்கப்புறம் கிட்ட கொண்டு வரணும். நம்ம உட்கார இடம் கொடுக்காட்டி அவங்களுக்கு இடமே கிடைக்காது. இவங்க நிறைய பேர் வந்து என் பையன் வரலன்னு இவனே இடம் கொடுக்க மாட்டான். இவனுக்கு அந்த ப்ரிவிலேஜை விட்டுறக்கூடாது, ஆனால் பையனும் வரணும். அவன் நல்ல கையா, அவனுக்கு சுய சிந்தனை, அவனுக்கு ஒரு மரியாதைலாம் எதிர்பார்ப்பான். அப்போ அந்த மரியாதை இருக்கணும். இந்த தொழில் அவனை அட்ராக்ட் பண்ணணும், நம்ம பிடிச்சி திணிக்கக்கூடாது. இந்த தொழில் அந்த பிள்ளையை அட்ராக்ட் பண்ணால் அவன் வந்துடுவான். அட்ராக்ட் பண்ணலையா வரமாட்டான். வற்புறுத்தி கூட்டியாரக்கூடாது. நான் இஎன்ஒயில் ஒர்க் பண்ணான், ஏனசன் எங்கள் எப்படி எம்என்சியோ ஒர்க் பண்ண விட்டுட்டான், பெங்களூரில் ஒர்க் பண்ணான். நான் அவன்கிட்ட தான் சொன்னேன், நீ என்றைக்கு வேணால் தொழிலுக்கு வா, வந்தால் தொழில் உனக்கு உண்டு, வரலையா விற்றுட்டு பணம் தந்துடுறேன். எனக்கு இருக்க வரைக்கும் நான் பாடுபடுறேன், விற்றுட்டு பணம் தர்றேன். எனக்காக நீ வரணும்னு கிடையாது, உனக்கு தேவைன்னா வா. என்னைக்காவது உனக்கு ஒரு முட்டா பாஸ் வேலைக்கு வந்தானால் பேப்பரை போட்டு இங்கே வந்துடுவேன். இங்கே வந்தால் இது சம்பளம். இப்போ ராமகிருஷ்ணன் ஒரு பொண்ணுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாரு, லெட்டர் பேடில் அடித்து என்ன சேலரின்னு கொடுத்தாரு. ஏன்னா அப்பாட்ட வேலைக்கு வந்தால் சம்பளம் குறைச்சி கொடுத்துட்டாருன்னா, நீ அங்கே வாங்காதோட இங்கே சம்பளம் கூட வாங்கி, நீ ₹1,00,000 சம்பளம் வாங்குற, ₹2,00,000 அந்த கம்பெனிக்கு வந்தா லெட்டர் பேடில் அடித்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட கொடுத்துரு. நீ எம்ப்ளாயியாவா, உனக்கு கீழே இருக்கவங்களாம் உன்னை தலைவனாக ஒத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் முதலாளியாவா. அது வரைக்கும் உனக்கு முதலாளி சீட்டு கிடையாது. கீழே இருக்கவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ எனக்கு ஒரு கூட்டத்தை நான் சேர்த்து வச்சுருப்பேன், அதெல்லாம் 45லேருந்து 52 வயசு. இது அவனுக்கு கெல்டு. இவன் தாட் ப்ராசஸும் அவன் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, இருந்தாலே உருப்படாது. அப்போ அவனுக்கு ஒரு கூட்டத்தை அவன் சேர்க்கணும், அதுக்கு அவன் தலைவனாக வரணும், அவன் இவனோட ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் அவன் பிரச்சனை. தொழில் அட்ராக்ட் பண்ணால் வருவான், இந்த தொழிலில் அவனுக்கு மரியாதை கிடைச்சால் வருவான், தொழில் வளர்றதா இருந்தால் கண்டிப்பாக வருவான். இது எதுவும் இல்லாட்டி வரமாட்டான். தேவையில்லாமல் இப்போ வந்து இந்த டாக்டர் தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. டாக்டர் படிச்சுட்டு 55 வயசில் கடனை வாங்கி ஆஸ்பத்திரியை பண்ணிவிட்டு பையனையும் பொண்ணையும் டாக்டருக்கு படிக்க வச்சு மாப்பிள்ளையும் மருமகளையும் டாக்டருக்கு பார்க்க வச்சு அந்த கிளினிக்காகவே குடும்பம் வாழும்.
இவங்க வாழ்க்கையை விட்டுவிட்டு இது என்ன வாழ்க்கைன்னே புரியாது. நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சேன்றக்காக அதுக்கு வரணுன்றது விதி கிடையாது. இதை விட பிரமாதமாக தொழில் போய் சம்பாதிக்கிறேன், சம்பாரி. ஹெல்ப்பு கேட்டால் சொல்கிறேன், கேட்கலையா சொல்ல மாட்டேன். ஓன் தலையெழுத்து ஓன் விதி ஒன்றை சேர்ந்தது. ஒழுக்கத்தோடு இரு. இவ்வளோ தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். சார் நீங்கள் முத்துராமன் சார், நீங்கள் எப்போயோ காலேஜுக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்களா? உங்களை மாதிரி ஒரு 2 ப்ரொஃபஸர் இருந்ததா ஒழுங்காக நாங்கள் காலேஜ் அட்டென்ட் பண்ணியிருப்போம். ராமகிருஷ்ணன் சாரி, அண்டர் கிராஜுவேட் முடிக்கிற வரைக்கும் எவனுக்கும் படித்தது கரெக்டானே தெரியாது. படித்து முடிச்சப்பதான் தெரியுது அப்பா படிச்சிட்டான்னு. அப்போ புரிஞ்சா கூட நல்லது, திருப்பி மாற்றி படிச்சிடணும். படித்ததை நியாயப்படுத்தக்கூடாது. அண்டர் கிராஜுவேட் முடிச்சாதான் அவனுக்கு எது பிடிக்குன்னு தெரியுது. விஸ்வநாதன், யூ வாண்டட் டு ஆட் சம்திங்? நான் பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே பாதி பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க எப்படியாவது நம்ம ஃபேமிலியில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டா இவர் சரி பண்ணிடுவாருன்னு. சார் ராமகிருஷ்ணன் சார், கம்மிங் டு யூ சார். இப்போ நம்ம ஃபேமிலி பிஸ்னஸில் அஃப்கோர்ஸ் சக்ஸஷன் ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து இன்னோவேஷன். நீங்கள் வந்து இப்போ 25 இயர்ஸ் மேலே வந்து துளசியை லீட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ரொமோட்டர் ரன் அண்ட் ஃபேமிலி ரன் பிஸ்னஸை கண்டினியூஸாக இனோவேட் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் வென் யூ சி ஆன் தி அதர் சைட், உங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே நெட்மெட்ஸ் ஆகட்டும், 1mg ஆகட்டும், ஒரு வேறு லெவலில் வந்து டெக்னாலஜி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இனோவேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. அது எப்படி சார் கோப் அப் பண்ணி நீங்கள் ரெலவெண்ட்டாக வச்சுருக்கீங்க துளசி ஃபார்மசியை? இல்லை, ஒன்று வந்து இனோவேஷன் சொல்லும்போது இப்போ முத்துராமன் கூட சொன்னார், யூ ஷுட் நாட் பி ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் யுவர் காம்படிட்டர். அண்டு தி அட்வான்டேஜ், ஒரு அட்வான்டேஜ் உங்கள் காம்படிட்டருக்கு விட நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்போவுமே இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு கேட்ச் அப். So when we started Thulasi Pharmacy, we decided to give a bouquet of advantages to the customer over the competitors. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கஸ்டமர் வந்து உள்ளே வர மாதிரி, ரோட்டில் நின்று வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமரை உள்ளே வர மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தோம். ஏர் கண்டிஷன் பண்ணோம். ஏன்னா மெடிசின்ஸ் வந்து இப்போ வர ட்ரக்ஸ் எல்லாம் 25 டிகிரியில் இருக்கணும், ப்ளஸ் கஸ்டமருக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும்னு சொல்லி ஏர் கண்டிஷன் பண்ணோம். அப்புறம் அந்த கவுன்சிலிங் கொடுத்தோம். அப்புறம் ஃப்ரீ டோர் டெலிவரி கொடுத்தோம். அப்போல்லாம் கிரெடிட் கார்டுக்கு தேவர் சார்ஜிங், அதெல்லாம் எடுத்து விட்டோம். அண்ட் அவைலபிலிட்டி, இப்போ நீங்கள் அந்த மருந்தில் வந்து இன்னொரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 3 கடைக்கு போனால் தான் உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் முழுக்க கிடைக்கும். ஸோ எங்ககிட்ட ஒரு 10,000 SKU இருக்கும் ஒவ்வொரு ஸ்டோர்லேயும். இந்த மாதிரி என்னென்ன குறைகள், பிகாஸ் இந்த டொமைன் நாலேஜ்னால ஒவ்வொரு மருந்து கடையில் கஸ்டமர் என்னென்ன கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பார்க்கிங், நாங்கள் எங்கேயுமே ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட்ஸில் கடை போடுறதில்லை. சின்ன ஊர்களில் போடுவோம். பெரிய ஊர்லெல்லாம் வந்து பார்க்கிங் ஓரளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கா, ஒரு சீனியர் சிட்டிசன், பிகாஸ் அவர் கஸ்டமர்ஸ் ஆர் ப்ரிடாமினென்ட்லி சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக தே மஸ்ட் பி ஏபிள் டு வாக் இன் டு அவர் ஸ்டோர். அந்த மாதிரியான ஏரியாக்களில் போட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் இப்போ இதே வந்து இந்த வாட் எவர் லாஜிக் ஐ சே ஃபார் ஃபார்மசி மே நாட் அப்ளை டு யோர் பிஸ்னஸ். நான் எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணணும். பட் இது எல்லாருமே என்னாச்சுன்னா, எல்லா விஷயங்களுமே நம்ம புதுமைன்னு பண்ணுற எதுவுமே ஒரு 5 இயர்ஸ், முத்துராமன் சொன்னார், ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் அது அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. காப்பி அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் என்ன கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி அடிக்க ஆரம்பித்து டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கடையும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நாங்களும் டிஸ்கவுண்ட். நாங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். சாரி, அதை நான் சொல்ல விட்டுட்டேன். டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தோம். வி வேர் த ஃபஸ்ட் ஃபார்மசி டு ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஆல்சோ. ஸோ கொஞ்ச நாள் ஆக ஆரம்பித்தோன்னே நாங்கள் பண்ண எல்லாத்தையும் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. பட் என்ன, இப்போ என்னடா பண்ணுறது, காம்பீட் பண்ணுறது, நம்ம 10 கொடுத்தா அவங்க 12 கொடுத்தாங்க. ஸோ கஸ்டமர் வேர் மூவிங் ஃப்ரம் அஸ். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தோம். பட் வி ஹேட் வால்யூம்ஸ். என்னோடய காம்படிட்டர்லாம் 1 கடை 2 கடை. பட் எனக்கு அந்த டைம்லேயே வந்து ஒரு 50 கடை வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம், ஓன் பிராண்டட் ஜெனரிக்ஸ்ன்னு சொல்லி. நாங்கள் அப்போ கொண்டு வந்தது, வி brought this products in 2012. Now MedPlus is talking about that. ஸோ இந்த ஓன் பிராண்டட் ஜெனரிக்ஸுங்கிறது எங்களோட பிராண்டில் இருக்கும். எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கள் பிராண்டில் இருக்கும். பட் அட் 50% 40%. ஸோ எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டுங்கிற கான்செப்டை எடுத்து விட்டுட்டோம். இப்போ எல்லா கடையும் என்ன பண்ணாங்க, எம்ஆர்பி, மருந்தோட எம்ஆர்பிலேருந்து 10% 12% சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், 100 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்டை நான் 40 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். ஸோ வென் யூ பை ஃப்ரம் மீ, யுவர் சேவிங் வில் பி ரன் இன்டு thousands. யுவர் சேவிங் வில் ரன் இன்டு 1000. உங்களோட ஒரு மாதம் மெடிக்கல் பில் 2000 ரூபானா
என்னோட ப்ராடக்ட்ஸை வாங்கினீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 1000 rupees. But these products are manufactured at the state-of-the-art facilities. So you will also get the quality. இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ண ஆரம்பித்தோம். தி ஸ்மாலர் ரீட்டைலர்ஸ், இந்த ஒரு கடை வச்சுருக்கவங்கனால இதை பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பெரிய மேனுஃபேக்சரர்கிட்ட போகும்போது அந்த அளவுக்கு ஆர்டர் அவங்களால ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம்ல, MOQ, அது வந்து ஃபார்மசியில் இது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகம். ஸோ செயின் ரீட்டைலர்ஸ்னால தான் அது பண்ண முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் பண்ணேன், விச் தி அதர் ரீட்டைலர்ஸ் தே were not able to cope up. இப்படி தான் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி எங்கேயாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, அதுதான் சிம்பிள். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, காம்படிட்டர் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வீக்னஸ் என்ன, அதை எப்படி நம்ம டேப் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஃபேமிலி பற்றி நான் என்னோட ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸஸ். மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸஸ் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனில் ஃபெயில் ஆவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா, இப்போ ஃபினான்ஸில் ஒரு பஞ்சாயத்தோ இல்லை லீகலில் ஒரு பஞ்சாயத்துனாலோ, பெஸ்ட் திங் இஸ் டு bring a panel, bring 1 or 2 good chartered accountants or advocates for mediation. நம்ம அதை பண்ணுறதில்ல, நம்மளே சண்டை போட்டுருவோம். நம்ம அக்கா இந்த பக்கம் வரும், நமக்கு ஆதரவாக வரும், அவரோட சித்தப்பா அந்த பக்கம் ஆதரவாக வருவா, ஏதோ ஒன்று வரும், பிரதர்ஸு கசின்ஸ்குள்ளே வந்துடும், சண்டை வந்துடும், நம்மளே பேசிகிட்டே இருப்போம். உண்மையாக வந்து ஒரு ஆடிட்டரோ ஒரு அட்வொகேட்டோ, ஒரு நல்ல ஆடிட்டரோ அட்வொகேட்டோ வந்து அதை வந்து எந்த பயாஸும் இல்லாமல் கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்களோட அட்வைஸை கேட்டோம்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து தாண்ட முடியும். நம்ம அப்படி மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸ் தே ஆர் நாட் ரெடி டு லிசன் டு சச் அட்வைசஸ். இஃப் தே ஆர் ரெடி, அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதான் அவர் சொன்னது இன்னும் டீட்டெயில் என்ன, பிரச்சனைக்குள்ளே இருந்தாலே தீர்வு கிடைக்காது, பிரச்சனைக்கு வெளியே இருந்து பார்த்தா தான் தீர்வு கிடைக்கும். பிரச்சனைக்கு வெளியே இருந்து பார்க்கணுன்னா ஒரு ஆடிட்டரோ ஒரு வக்கீலோ பார்க்க முடியும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு பிரச்சனைக்குள்ளேயே இருப்போம், பிரச்சனையை விட்டு வெளியே வரமாட்டோம். அதான் அவர் சொல்ல வந்தது. எக்ஸாக்டாக நம்ம வந்து சொந்தனாவே ரைட் பிரெயினில் தான் திங்க் பண்ணுவோம். தெரியுமில்ல எல்லாருக்கும், ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின். பிஸ்னஸுக்கு தேவை லாஜிக்கல் பிரெயின், கால்குலேட்டிவ் பிரெயின், உணர்ச்சி வசப்படுவதல்ல. ஆனால் சொந்தத்துக்குள்ளே நம்ம என்ன ஆகும், ஏன் தம்பி அப்படின்னு முறுக்குவோம், அந்த உணர்ச்சி வசப்படுவோம். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு லாயரையோ ஒரு ஸ்டார்டர்ட் அக்கௌண்டன்ட்டையோ வச்சு பேசுனீங்கன்னா பல நேரங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். தேங்க்ஸ் சார். அது கான்ஃப்ளிக்ட் பற்றியும் அட்ரஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும். சார், ஒன் ஆஃப் த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் கம்பெனி அண்ட் ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் எடுத்தால் ஒரு மேஜராக டிஃப்ரென்ஸ் தெரியாது வந்து கவர்னன்ஸ்னால் எப்படி நடத்துகிறோம், எல்லாம் டாக்ஸஸை கரெக்டாக பே பண்ணுறோமா, எல்லாம் வயிற்றில் இருக்கா அப்படின்றது. கவர்னன்ஸ் வந்து ஒரு 20 years முன்னாடி நம்ம எதுவுமே கவர்னன்ஸ் பார்க்கலையோ, இது ஏன் காசு, ஏதோ சிவாஜி படத்தில் சொன்ன மாதிரி நானே சம்பாதிச்சேன் நான் பாக்கெட்டில் போட்டுக்கு தான் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துல வந்து நமக்கு செக் பாயிண்ட் வருது, ப்ளஸ் கவர்னன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக எங்கேனாலும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ ஒரு ப்ரொமோட்டர் ரன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா கவர்னன்ஸ்க்கு அதுக்கப்புறம் க்ளீனாக இருக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இப்போ பிஸ்னஸை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அவங்க ஏரியாவில் ப்ளே பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்ட்ரக்சர் பண்ணாட்டி கன்ஃபியூஷனு. இப்போ கார்பரேட்டில் ஸ்ட்ரக்சர்டு கரெக்டாக இருக்கும், அவங்கவுங்க லிமிட்டேஷன் தெரியும், அதுக்குள்ளே அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஃபேமிலி ரன் பிஸ்னஸில் அது கிடையாது, வைலேஷன் இருக்கும், கிராஸ் போவாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒய்ஃபும் தொழிலுக்கு வர்றாப்புல, சன்னும் வர்றாப்புல, இப்போ டாக்டர் வர்றாங்க. இப்போ எங்களுக்குள்ளே இருக்கும் சண்டை, வீட்டில் போடலாம், கடையில் போடக்கூடாது. கடையில் ஏன் முடிவு இறுதியானது, வீட்டில் ஒய்ஃபோட முடிவு இறுதியானது. அப்போ யாருக்கு என்ன ரோலோ அதில் நாங்கள் தெளிவாக வச்சுருவோம். அப்போ ஒய்ஃப் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கும் அக்கௌண்ட்ஸும் பார்க்கணும், அதை மட்டும்தான் பார்க்கணும். பாக்கிய வீட்டிலேருந்து ஒப்பீனியன் சொல்லலாம். பையன் இன்வென்ட்ரியும் ஹெச்ஆரும் பார்க்கணும், அதை மட்டும்தான் பார்க்கணும். மீடியா மார்க்கெட்டிங்கு சேல்ஸ் பொண்ணு பார்க்கணும், அதை மட்டும்தான் பார்க்கணும். ட்ரபுள் ஷூட்டிங்கு ஸ்ட்ராட்டஜினா நான் பார்க்கணும். இதுக்கு மேலே எவ்வளோ ஒப்பீனியன் இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம், டைனிங் டேபிளில், கடைக்குள்ளே பேசக்கூடாது. அந்த புரிதல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி கூட்டம் கும்பல் சேர்ந்து கும்மி அடிச்சிருவான், கீழே இருக்கவன் கோஷ்டி சேர்ந்துருவான். அப்பாவுக்கு ஒரு கோஷ்டி, ஒய்ஃபுக்கு ஒரு கோஷ்டி, பையனுக்கு ஒரு கோஷ்டி. இந்த எவெல்லாம் கோஷ்டி வச்சுருக்கானோ அவன்லாம் முட்டா பையன், அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு வச்சுருக்கிறது கோஷ்டி. அதான் கடையை ஒழிக்கும், இல்லை கம்பெனியை ஒழிக்கும். அப்போ கோஷ்டியே கடையில் இருக்கக்கூடாது, கம்பெனிக்கு ஒரு கோஷ்டி தான் இருக்கணும். அதை பார்த்துக்கிட்டாலே எல்லாமே கரெக்டாகிடும். ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி ஃபேமிலி சார்ட் ஒன்று போட்டுருணும் நீங்கள். சாரி நஞ்சன் சார். அது கவர்னன்ஸில் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் ஒரு நல்ல ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதனுடைய அவுட்கம் பார்த்தீங்கன்னா வந்து சார் சொன்ன மாதிரி 46% ஆஃப் தி ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா
only 50% are following that structure. ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம். அது இட்ஸ் அ வெரி வெரி வைட்டல் பாயிண்ட் சார் சொன்னது. ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி டெலிகேஷன் பண்ணிட்டானா ப்ராப்ளமே இருக்காது. ரெண்டு இஷ்யூஸ் வருது. மெயின் ஒன்று டிவிடெண்ட் இஷ்யூ வருது, ஃபேமிலி டிவிடெண்ட் இஷ்யூ வருது. இன்னொன்று அந்த சக்சஷன் ப்ராப்ளம் வருது, ஹேர்ஸ். இது ரெண்டுமே வர்றதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். தட் இஸ் வை தி சடன்லி வென் இட் கம்ஸ். இப்போ கசின்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே ஏஜில் இருப்பாங்க, எல்லாம் காலேஜ் படிச்சிருப்போம், ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், ஒருத்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே கொஞ்சம் ஒரு ஏஜுக்கு வந்தோடனே தேர் ஸ்டார்ட் ஃபீலிங் நெக்ஸ்ட் இந்த சீட்டில் யார் உட்கார்றது அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை ஏர்லியராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா டு ஆட் ஆன் டாப் ஆஃப் இட், அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வந்து எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வி நீட் பீப்புள் ஃபேமிலியில் வந்து அந்த எஜுகேஷனை வந்து பாஸ் பண்ணணும் ஜென்ரேஷன்ஸ்க்கு. அந்த எஜுகேஷன் வந்து ரைட் வேல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ட் மெத்தடாலஜி வரத்துக்கான ஹெல்ப்ஃபுல்லான இருக்கும். அப்படி ஃபேமிலியில் வந்து எஜுகேஷனை பாஸ் பண்ண முடியல அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஃபேமிலி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அண்ட் ஹவு த ப்ராப்ளம் ஹேஸ் டு பி சால்வ்ட். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஏன் வந்து நியூயார்க் மேன்ஹாட்டன் இஸ் மேன்ஹாட்டன் அண்ட் ஒய் சென்னை பாரிஸ் கார்னர் இஸ் பாரிஸ் கார்னர் இஸ் பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன். இட்ஸ் அ வெரி thin line. If education was given properly for the Paris corner people, Georgetown வந்து இன்னைக்கு மேன்ஹாட்டன் விட பெட்டர் பிஸ்னஸ் பண்ணும். நாட் ஜஸ்ட் Georgetown in Chennai, but also Town Hall in Coimbatore or any central business districts in Tamil Nadu will do much bigger business than Manhattan. I think education அங்கே இல்லாதனால தான் அந்த பிரச்சனை. சார், என்னோட அடுத்த கேள்வி வந்து, இப்போ பிஸ்னஸில் கார்ப்பரேட்ஸ் அண்ட் எம்என்சிஸ் வந்துட்டாங்க. எல்லார் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க, ஃபார்மா ஆகட்டும் இல்லை பில்டிங் மெட்டீரியல் ஆகட்டும். நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ், ஆஸ் அ ப்ரொமோட்டர் ட்ரிவன் பிஸ்னஸ், நீங்கள் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் டேக்கிங் டு கவுண்டர் தட் காம்படிஷன் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எவ்வளோ சின்னதாக இருக்கமோ அவ்வளோக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாம், பூந்து போயிடலாம். சைஸு பெருசாச்சுன்னா நம்ம பூர முடியாது. அதனால் கார்பரேட்டுக்கு அதுக்குள்ளே ஓன் பிரச்சனை நிறையா இருக்குது. ஈகோஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஹையரார்கி ஜாஸ்தியாக இருக்கும். எதுவும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் வந்துடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சிஸ்டம் கொண்டு வரோமோ, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ க்ரோத் கொஞ்சம் குறையும். ஆனால் சிஸ்டமாக இருக்கும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெமோக்ரஸியை விட டிக்டேட்டர்ஷிப்பு தான் ஜெயிக்கும், அக்ரெசிவாக இருக்கும். அப்புறம் அதை டெமோக்ராட்டிக்காக காட்டணும். இவ்வளோதான். வந்து ஜெயிக்க வைக்கணும், பொறுப்பெடுக்கணும். எவன் முடிவு எலெக்ஷன் வருது சார், எலெக்ஷன் வருது, நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் உண்டு. அப்படின்றப்ப வந்து கார்பரேட்டில் என்ன மார்ஜினாக இருந்தாலும் அந்த தொழில் ஓடும். பேர்ன் பண்ணால் கூட பண்ணுவாங்க, வேல்யூஷன் கேம் சொல்லுவாங்க. ஃபேமிலி பிஸ்னஸில் ஒத்துக்க மாட்டாங்க, எப்படியும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஓனர்ஷிப் இருக்கும், வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும், எஃபிஷியன்சி கூட இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல பண்ணணும், பெருசாக பண்ணணும்னா கார்பரேட் தான் வழி இல்லை. அப்போ நம்ம என்ன சைஸுன்றதை பொறுத்து தான் எது பெஸ்ட்டுன்றதை போக முடியும். நம்ம சின்னதாக தான் இருக்க போகிறோம்னால் ஃபேமிலி பிஸ்னஸ் பெஸ்ட்டு. நம்ம இப்போ பல காண்டினென்ட் போகணும், பல கண்ட்ரி போகணும்னால் கார்பரேட் கல்ச்சர் நம்ம மாறணும். அது அந்தந்த இண்டிவிஜுவலோட தேவையை பொறுத்தது இருக்குது. இப்போ ஒருத்தர் மெஸ் வச்சுருக்காரு, இந்த கறிசோறு விருந்து மாப்பிள்ளை விருந்துன்னா அவர் ஒரு நாளைக்கு 100 சம்பளம் சாப்பார், பெருமை பேசுவார். 30 வருஷமாக என்கிட்ட கியூ நிற்கிதுன்னு அவன் எங்கேயுமே போயிருக்க மாட்டான். அது என்ன பெருமை? அது எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் அது அந்தந்த இண்டிவிஜுவல் தேவையை பொறுத்தது. அதை பொறுத்து தான் அது டாபிக் இருக்க போகுது. சார், ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் உங்கள் காம்படிஷன், ஐ மீன் கார்பரேட்டில் எடுத்திங்கன்னா அப்போலோ வந்து பல மடங்கு பெருசாக இருக்குது என்ன ரீஜனல் பிளேயர்ஸோட. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முத்துராமன் சொன்ன மாதிரி தான். இப்போ எலிஃபென்ட்ஸ் கான் டான்ஸ், இது வந்து மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறது தானே. யானைனால டான்ஸ் ஆட முடியாது, சில யானைகள் ஆடுது, ரேராக. இப்போ டாட்டாஸ் எல்லாம் ஓரளவுக்கு தோ தே ஆர் எலிஃபென்ட்ஸ், தே ஆர் டான்சிங்ஸ். அவங்களும் சில பிஸ்னஸில் அவ்வளவு நிம்பிளாக இருக்கல, சில பிஸ்னஸ் நல்லாவே பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸை விட ஒரு இண்டிவிஜுவல் ஓன்டு பிஸ்னஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இருக்குது. நான் சில சமயம்லாம் நினைப்பேன், இந்த ஃபேமிலி ஓன்டு இந்த முதலாளியே நேராக இருந்தால் தான் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னெல்லாம் ரொம்ப பேர் பேசுவாங்க. சில ஹோட்டல், இப்போ நீங்கள் எல்லா ஹோட்டல்ஸும், இப்போ டாடா குரூப், தாஜ் குரூப் ஹோட்டல்ஸோ இல்லை வெல்கம் குரூப், ஒரு காரிடாரில் நம்ம ரூம்லேருந்து வெளியே போகிறோம், எதுத்தா அப்படி லாண்ட்ரி துணி அள்ளிட்டு வர்ற லேடி குட் மார்னிங். நோபடி இஸ் தேர் டு ஓவர்சி. இவர் நமக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது அந்த இடத்துல. பட்டு அந்த அந்த லேடி வந்து நமக்கு ஒரு குட் மார்னிங் வைக்கிது. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளவு ட்ரைனிங், அவ்வளவு மோட்டிவேஷன் ஒரு கார்பரேட்னாலையும் பண்ண முடியுது. கல்ச்சரை கொண்டு வந்துடுறாங்க.
அந்த மாதிரி கேஸஸும் இருக்குது. ஃபேமிலி பிஸ்னஸஸ் சக்ஸஸ் ஆகிறது வந்து நீங்கள் ஜெர்மனியில் போனீங்கன்னா ஜெர்மன் எக்கானமியே ஃபேமிலி பிஸ்னஸில் தான் இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, ஜெர்மன் எக்கானமியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% பெரிய கம்பெனி கிடையாது, ஃபேமிலி ஓன்டு கம்பெனிஸ் தான் ஜெர்மன் எக்கானமியவே டாமினேட் பண்ணுறாங்க பயங்கரமாக. இது வந்து ரொம்ப பேருக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்னென்னா அவங்களே ஒரு இன்வென்டராக இருப்பாங்க, அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பேஷன் இருக்கும், அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் கொண்டு வரதில்ல. அந்த காலத்தில் ஸ்விஸ் வாட்சஸ் எல்லாம் ஒரு ஸ்விஸ் வாட்சுக்குள்ளே என்னமோ எவ்வளவோ மீட்டருக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குமா, இழுத்தீங்கன்னா 20 மீட்டருக்கு வருமா. அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலினால தான் பண்ண முடியுமே ஒழிய அந்த பேஷனோட எல்லாம் ஒரு கார்ப்பரேட்னால இப்பப்போ பண்ண வச்சிடுறாங்க, அது வேறு விஷயம். பட் ஃபேமிலிக்குன்னு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, கார்ப்பரேட்டுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன சைஸ் ஃபேமிலி, அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, டோன்ட் பைட் மோர் தென் வாட் யூ கேன் chew. நம்ம ஃபேமிலியாக இருக்கும்போது ஒரு அளவு தான் கடிக்கணும். நம்ம பெருசாகணும்னு முடிவு பண்ணணும், we have to bring in ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பெருசாகணும். நம்ம சின்னது வெறும் ஃபேமிலியிலேயே வச்சுட்டு பெருசாகணும்னு முடிவு பண்ணோன்னா பிஸ்னஸ் நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், அப்புறம் பிஸ்னஸ் சாத்துற மாதிரி தான் வரும். ஸோ when we decide to grow, slowly we have to professionalize the company, bring in professionals into the company, ஸ்லோவாக டெலிகேட் பண்ணணும். நம்ம டாப்பில் உட்கார்ந்து ஜெயிக்கலாம். இப்போ பிர்லா குரூப் எல்லாம் இன்னும் இன்னரிட் பண்ணி நடத்திட்டு தானே இருக்காங்க. என்ன தே ஹவ் handed over most of the activities to their paid managers or paid executives. அந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். எதை டெலிகேட் பண்ணணும், எதை நம்ம பண்ணணுங்கிறத ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கிற ஹெட்டுங்க முடிவு பண்ணணும். நானே பார்த்தேன் இப்போ எங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இது ஒரு ரொம்ப விஷயங்கள். நானே பெட்டி அடித்தேன், நானே பில் அடித்தேன், நானே சப்ளை பண்ணேங்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. சொன்னேன் இட் இஸ் அதே நானே ஆர்டர். இப்போ எங்கள் ஃபார்மா ஐ ஹாவ் ஆல்சோ ஃபார்மா டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ். அங்கே போனீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸ். என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. நான் வண்டியில் வரும்போது சொல்லிட்டு வந்தேன் முத்துராமன் கிட்ட, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு 70-80 கம்பெனி 100 கம்பெனி இருக்கும். இந்த 80 கம்பெனிக்கும் இந்த ஓனரே உட்காந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பார். அதாவது ஒரு 70%-80% ஆஃப் ஹிஸ் டைம் கோஸ் ஒன்லி இன் பிளேசிங் ஆர்டர்ஸ். பட் நான் வந்து பண்ணதே கிடையாது. நான் ஒரு எம்ப்ளாயி கிட்ட கொடுத்துருவேன், அவன் ஒழுங்காக ஆர்டர் போட்டிருக்கானா இல்லையான்னு ஒரு நாள் அந்த எம்ப்ளாயி கிட்ட உட்காந்து செக் பண்ணிப்பேன். இவங்க அதை பண்ணுறது விட்டு போட்டு இவங்களே ஆர்டரு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களால வந்து அதை விட்டு வெளியே வரவே முடியல. இப்போ என்னை விட 10 மடங்கு பணக்காரங்களாக இருந்தவங்கலாம் இப்போ என்னை விட 10 மடங்கு ஏழை ஆகிட்டாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஐம் போஸ்டிங்கான்ட்டு. ஆனால் கஸ்டமர் கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணுறதுல வந்து ஃபேமிலி ரன் பிஸ்னஸோ ஸ்மால் பிஸ்னஸ் தான் கரெக்டு. கார்பரேட்டில் மெயிலாக போட சொல்லுவான், இவன் டயர்டாகிடுவான். இன்சூரன்ஸ் கம்பெனியோ பேங்க்லேயே ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ இந்த கடையாக இருந்தால் நேரம் முடிஞ்சு திட்டிடுவான், உடனே முடிவு கிடச்சிரும். இதில் கார்பரேட்டில் அது நடக்கவே நடக்காது, நம்ம தான் டயர்டாகும், ஒன்று கூட ஒரு ஆணியும் எடுக்க முடியாது. கரெக்ட் சார். சார், Nanjan sir, this is for you. You want to add on something? Ramakrishnan sir சொன்னதா just wanted to enhance that point. Sir, family-owned business in Germany is very apt point. So Europe is full of like that. But என்னன்னா 2 சிஸ்டத்தை வெரி ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. லீகல் சிஸ்டம் அண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டே ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. அப்புறம் பிஸ்னஸ் வில் கோ ஆன் லைக் தட். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரிடாமினெண்ட்லாம் வந்து வச்சிங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க, மார்க்கெட்டிங்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க, எல்லா ஆஸ்பெக்டும் இருக்கும். லீகல் ஆஸ்பெக்டும் அக்கௌண்டிங் சிஸ்டம் வில் பி வெரி வீக். However, we are the nexus between the so-called managing director and the chartered accountant should be broken, because too much dependent of the chartered accountant is leading to a lot of issues. Because that chartered accountant, he, for all obvious reasons, if you ask him forex, if you ask him tax, everything he will say yes. But we have to understand that he has got his limitations and he is handling too many firms. So this is high time we identify smaller professionals. Say for example, or MCom or BCom practice பண்ணவங்க, tax practice பண்ணவங்க, they are offering wonderful solutions to the organization. So the nexus, when you start breaking between the managing director and the chartered accountant within the closed door meeting of the organization, things will improve. Thanks sir. என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை கேளு, முடிவு நீ எடு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிவு எடுக்கக்கூடாது. வக்கீல்கிட்ட கேளு, முடிவை நீ எடு.
வக்கீல் முடிவு எடுக்கக்கூடாது. சார் உங்கள் 2 பேருக்கு இந்த கேள்வி. 250 crores நீங்கள் 2 பேரும் தாண்டிட்டீங்க, யூஆர் ப்ளஸ் 250 crores. ஒரு 50 crores வரைக்கும் எல்லா ஃபேமிலி பிஸ்னஸ் வந்துடுது சார். ஏன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப் இஸ் த சேம். அதுக்கு மேலே போகிறவங்களில் வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் அதை பண்ணியிருக்கீங்க, அதோட சீக்ரெட் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், எனக்கு என் ஃபேமிலி பிஸ்னஸில் கிடையாது ஹானஸ்ட்லி. Nobody from my family. But for the past 35 years, I have been with one partner. From my pharma business till now, we both of us are partners. In my earlier business, we were partners. Now, we are directors and promoters. So, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். பார்ட்னர் என்ன, இது என்ன, மேபி ஒய்ஃப் இங்கே வந்து பார்ட்னர், அந்த மாதிரி தான். ஸோ யாரோட ரோல் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக டிஃபைன் பண்ணுறது, முத்துராமன் சொன்ன மாதிரி கிளியராக டிஃபைன் பண்ணிட்டா ஓட்டிடலாம். இன்னொன்று, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நான் இது சொல்கிறேன், எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல்ல இந்த டேக்ஸ் கட்டுறது கெட்ட பழக்கம்னு நம்ம நினைக்கிறோம். இது எங்கேருந்து வந்ததுன்னா 1970s நம்ம இந்தியாவில் டேக்ஸ் வந்து 90% இருந்தது. இன்கம் டேக்ஸ் 90% அந்த மாதிரியெல்லாம் இருந்தது டேக்ஸ். அப்போ நீங்கள் நினச்சது ரைட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார்ப்பரேட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட டாக்ஸேஷன் வந்து 25% இருக்குது. உலகத்திலேயே கம்மி கார்ப்பரேட் டேக்ஸ் இப்போ உலகத்திலேயே. சார் குமார் சார், ஐ ரைட் ஆர் ராங்? ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் ரேட்ஸ் இந்தியாவில். நீங்கள் அழகாக கட்டிட்டு போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு 25 ரூபா கட்டிங்கன்னா 75 ரூபா யூஆர் ப்ளோயிங் பேக் இன் டு யோர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே இந்த பணம் போகுது. இந்த 100 ரூபா, இந்த 75 ரூபா உங்கள் கேபிட்டலில் கூட போகுது, ஒர்க்கிங் கேபிட்டலில். இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 75 ரூபா 100 ரூபாயை பிளாக் மணி ஆக்கி இதை தேவையில்லாத கண்டதையெல்லாம் வாங்கி பிஸ்னஸை வந்து வளருவதை நம்ம மட்டுப்படுத்திக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸை கட்டி உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை ஏற்றுறது, மொபிலைஸ் ரிசர்ச் பண்ணி எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக இவர் பாலு கொஞ்சம் தொட்டார். நீங்கள் அக்கௌண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்பர் 2 பிஸ்னஸை அவாய்ட் பண்ணணும். சில பிஸ்னஸஸில் பண்ண முடியாது, பட் எங்கெல்லாம் பண்ண முடியுமோ 99% நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பண்ணினீங்கன்னா வளரலாம். அன்அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வளர முடியாது, கண்டிப்பாக முடியாது. யூ வில் லூஸ் கண்ட்ரோல், நீங்கள் அங்கேயே நின்றுவீங்க. பட் அக்கௌண்ட்லேயே பண்ணிட்டு போனீங்கன்னா யூ கேன் க்ரோ. தோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு ஃபஸ்ட் சைட்டில் வந்து ஐயோ ஐ எம் பேயிங் ஸோ மச்னு தோணும். பட் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ண கம்பெனிங்க, ரொம்ப எத்திக்கலாக இருந்த கம்பெனிங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு ரிசர்ச், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் 25 கம்பெனிஸ் எந்த கம்பெனியெல்லாம் வந்து 50 வருஷமாக டாப்பில் இருக்குது, டாப் 25குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா, கம்பெனிஸ் which have spent more on CSR, on the social responsibility, அவங்க தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறான். எதுக்கு இதுக்கு என்ன கனெக்ட்னு கூட எனக்கு புரியல. பட் கம்பெனிஸ் which have been socially responsible தான் சஸ்டெயின் ஆகிருக்காங்க அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெரிய கம்பெனி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு என்னோட இதை சொன்னேன், சின்னதாக சோஷியல் சர்வீஸ் பண்ணோம். பட் தட் கேவ் அஸ் லாட் ஆஃப் குட்வில், லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சஸ்டெனன்ஸ் ஆல்சோ. என்னோட ஸ்டாஃப் கூட பரவாயில்லடா, நம்ம ஓனர் இது பிளட் டொனேஷன் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் டு ஒர்க் வித் அஸ். ஸோ யூ கேன் ட்ரை திஸ். தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் 50 கோடி பண்ணுறவன் 200 கோடிக்கு போகாததுக்கு பிரச்சனை காரணம் பூரா அவன் மட்டும்தான், அவன் மைண்ட் செட்டு. நம்ம ஊரில் என்னன்னால் தொழில் பண்ணுறான், ஒரு 100 பேர் தொழில் பண்ணால் 10 பேர் சக்ஸஸ் ஆகிறான், இல்லை 20 பேர் சக்ஸஸ் ஆகிறான். ஒரு 20 கோடி சம்பாரிச்சிட்டானா உலகத்திலே இவன் தான் பெரிய ஆள்னு அவனாக நினச்சிக்கிறான். இவனுக்கு கல்யாணத்தில் போனால் முன்னாடி 2 ரோல சேர் தரணும், 2 காரு 2 வீடு, கழுத்தரமாக நகையை போட்டால் சொசைட்டியில் நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா எனக்கு வாழ்க்கை போதும், நான் வந்து பிறவி பயன் அடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு லட்சியம்லாம் கிடையாது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை எவன் உதைக்கிறானோ அவன்லாம் ஜெயிச்சிருவான். ஆனால் எல்லோரும் உதச்சிட மாட்டாங்க, எல்லோரும் அதிலேயே தான் சுத்த ஆசைப்படுறாங்க. ஒரு 20 கோடி டு 50 கோடி பிராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டால் அவனுக்கு ஒரு பயங்கரமான நினப்பு வந்துடுது, நம்ம தான் அதை எட்டி உதைக்கணும், உதைச்சால் ஜெயிக்கலாம். ரெண்டாவது, இவர் சொல்கிற மாதிரி எவன் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறானோ, சேல் டேக்ஸ் கட்டுறானோ, வெளிச்சத்தில் வியாபாரம் பண்ணுறானோ, பணம் தான் சம்பாதிக்கணும்னா சங்கிலியோட வைக்கலாம் இருட்டில், அதுவும் காசு தானே. வந்து தொழிலாக பண்ணணும், எத்திக்கலாக பண்ணணும். இதுதான் நாடுன்னா இந்த நாட்டுக்கு என்ன சட்ட திட்டமோ அதுக்கு கட்டுப்பட்டு நான் வியாபாரம் பண்ணணும், இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு நான் போயிடணும். வரி கட்டினால் பேங்க்கில் லோன் கம்மியாக வாங்கலாம், பேங்க்கில் நான் மேனிப்புலேட் பண்ணாமல் ஃபிகரை கொடுத்து எனக்கு ஒழுங்காக லோன் வாங்கினா நல்லா பெருசாக முடியும். நான் மேனேஜருக்கு அன்கோ போட்டு கமிஷன் கொடுத்து ஃபிகர்ஸை மேனிப்புலேட் பண்ணி வாங்கினாலும் என்னால் திருப்பி கட்ட முடியாது.
அப்போ ஒழுக்கமாக போனாலே அது எல்லாமே ஜெயிச்சிடலாம். அவங்க மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டால் பெருசாக ஜெயிக்கலாம். அவங்க மைண்ட் செட்டு தான் ப்ராப்ளம். நான் வரியை திருடினால் என் எம்ப்ளாய்க்கு தெரியும். அவன் நாளைக்கு வந்து கடையில் திருடுறேன், நான் அவனை போய் எப்படி கண்டிக்க முடியும்? நீ கவர்மெண்ட்டில் வரியை திருட, நான் பொருளை திருடுறேன், 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நீ பெரிய திருட, நான் சின்ன திருடன், பேசாமல் போகணுவான். கண்டிக்க முடியாது. சரிப்பா பார்த்து வெளியே போயிருப்பான்னு தான் சொல்லலாம். என் மனசாட்சிக்கு நான் யோக்கியனாக தெரியணும், என் குடும்பத்துக்கு நான் யோக்கியனாக இருக்கணும், என் எம்ப்ளாய்க்கு நான் யோக்கியனாக இருக்கணும். இருந்தால் நான் வளர்ந்துடலாம். Super, sir. I think youngest in the panel, Vishwanath, we'll close with your final remarks and then we'll take some questions. 8 இயர்ஸில் எப்படி ஒரு ப்ராசஸை வந்து பண்ணணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறதை விட அவங்கள எப்படி அந்த ப்ராசஸில் இன்க்ளூசிவாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறப்ப சக்ஸஸ் கிடச்சிது. இது ஒரு சின்ன லேர்னிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபேமிலி யூஸ் டு ரைட் செக்ஸ். I created a system wherein செக் வந்து கொரியர் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராசஸை பில்ட் பண்ணி ரீகன்சிலேஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு ப்ராசஸை பில்ட் பண்ணும். அதில் ஐ ஹவ் டேக்கன் அத்தாரிட்டேட்டிவ் அவுட் ஆஃப் மை ஃபேமிலி, விச் வாஸ் த ராங் ஸ்டெப். ஸோ என்னோட பர்சனல் லேர்னிங்லேருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராசஸை டெக்னாலஜியை கூட இன்வைட் பண்ணும்போது அவங்கள இன்க்ளூசிவாக வச்சுருந்தா it would be really easy for the family to move forward and understand the process better. So இது என்னோட லேர்னிங் ஃப்ரம் மை handling generations in the business. Thank you so much and open for questions. Any questions, guy? சார், முத்துராமன் சாருக்கும் இப்போ ஒரு 10 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி, 50 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா, இந்த 10 கோடி கீழே டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியோட அவங்கள வாரிசுகளில் பார்த்தீங்கன்னா மோர் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷன் போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ்னால எதிர்பார்க்க முடிய மாட்டேங்குது. அது சிங்கிள் சைல்டாக இருந்துட்டேன்னா, ஃபீமேல் சைல்டாக இருந்தானா சுத்தமாகவே இல்லை. ஒரு மேல் சைல்டாக இருந்தால் அவன் சொல்கிறதா கேட்டாகணும். 2 மேலாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தர் தொழிலுக்கு வந்துடுவாங்க. 50 crores மேலே ஓகே, ஆட்டோமேட்டிக்காக உள்ள பணப்புழக்கம் இருக்குது, எப்படி போட்டி போட்டு உள்ள வருவாங்க. இந்த பிலோ 10 crores கீழே இருக்கும்போது எப்படி ஃபேமிலி பிஸ்னஸில் தக்க வச்சுக்கிறது அடுத்த வாரிசுகளை? அதாவது தொழிலில் உங்கள் பையன் உங்கள் தொழிலுக்கு வரணுன்னால் நீங்கள் வீட்டில் போய் தொழிலை பற்றி பிரச்சனையாக சொல்லி அழுதுருந்தீங்கன்னா ஆயுசுக்கும் வரமாட்டான். நீங்கள் 30 வருஷமா டே இது கஷ்டண்டா, அது கஷ்டண்டா, இது பிரச்சனைடா, அவன் பண்ணிட்டான்டா, இவன் பண்ணிட்டானா, இதே 20 வருஷம் கேட்டு வளர்ந்துட்டு அதே தொழிலுக்கு வாடானா யாராவது வருவானா? அது குற்றம், உங்களுடைய குற்றம். 10 கோடி 100 கோடியெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த தொழிலை நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா 20 வருஷமாக கேட்டிருந்தானே வந்திருப்பான். காசு வந்து உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். மரியாதை தான் முக்கியம். நீங்கள் வேலைக்கு போனால் தொழில் பண்ணுற மரியாதை உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் வேலைக்கு போனால் அதில் உச்சம் தொட்டால் தான் போகலாம், சிஇஓ அளவுக்கு போகணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து வகுத்த கழுவலாம், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அதால் வேறு யாருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. தொழில் பண்ணால் திறமைக்கேற்ற அபரீத வளர்ச்சி உண்டு. நீங்கள் வேலைக்கு போனால் அந்த கம்பெனிக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் வளரலாம். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் வளர முடியாது. அதை பையனுக்கு சொல்லி வளர்க்கணும். நீங்கள் தொழிலில் கஷ்டன்னே சொல்லி அவன் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கக்கூடாது. 2, இந்த தொழிலில் இருக்க ஸ்கோப்பை பற்றி நீங்கள் அவனுக்கு சொல்லி அவனுக்கு ஒரு ட்ரீம் ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கனால், டே எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு டெக்னாலஜி தெரியாது, நான் கை நாட்டு, நீ இந்த தொழிலை இப்படிலாம் எடுத்துகிட்டு போனால் பறந்துடலாண்டா, அப்படி எவரெஸ்ட்டுக்கே போயிடுவான்னு சொல்லுங்கள், நாளை காலையில் வந்துடும், உங்களோட திங்கக்கிழமைக்கு கடைக்கு வந்துடுவான். அது நீங்கள் தான் அவனுக்கு வழி நடத்துகிற பொறுத்து இருக்குது. நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி அதை அவனுக்கு பயமுறுத்தி விட்டோம், அவ்வளோதான். சார், அது சார் கரெக்டாக சொன்னாருங்க இந்த பாயிண்ட்டு. அதில் இன்னொரு பாயிண்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ட்ரஸ்ட் அப்படிம்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் கூட, அது ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கட்டும், அது எந்த ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்பரன்சி லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன இன்புட் போட்டாலும் அது பெருசாக வந்து ரிட்டர்ன்ஸாக வராது. ஸோ அந்த ஸ்மார்ட் ட்ரஸ்ட் வேணும் பிட்வீன் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம என்ன நடக்குது, பெரும்பாலும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, உலக நடிப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி, பிட்வீன் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ மச் ஆஃப் ஆக்டிங் இஸ் தேர். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் இட் கம்ஸ் டு தி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். வென் இட் கம்ஸ் டு த பிளாக் ஆஸ்பெக்ட்,
ஆர் தி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த ஃபேமிலி. இந்த பணத்தை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கித் அண்ட் கின் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஹவு டு ஹோல்ட் த மணி, ஹவு டு சேவ். தட் ஷுட் நாட் பி த ஆட்டிடியூட். அதான் ஒரு பாயிண்ட் அவர் தெளிவாக சொன்னார். அந்த ட்ரீமு அந்த விஷனை நீங்கள் கரெக்டாக சொல்லி க்ரோத் ஸ்டேஜுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ தட்ஸ் வாட். Excuse me, sir. One question from my side. One of the challenges what I see from most of the family businesses are they are very poor at delegation. Poor in delegation. Delegation. Okay. They don't delegate, they don't authority, they don't give control. There is lot of micromanagement by family-run businesses. How do we come out of this? If the business really grows, there is a role for a delegation. If doesn't grows, there is no need of a delegation. That is the problem. If Sir, it really grows, yeah, see, and he has to delegate the work, he has to give the, either for the next generation or not, it is not an issue. For the team also, he has to delegate from the initial stage onwards. It should be a habit, it should become a culture. Delegation should become a culture. that And he is has what to is not monitor it. happening, sir. That's what my question is. It is So that I'll they are just there give you for one the- example. One example I'll give you. I'll not take the name of the store of the person, but he has a store in T Nagar in Chennai. He does a turnover of about 750 crores, okay, per year, okay. But he only does purchase. He will only overlook sales. He will only overlook loading. He will only overlook unloading. He will only do testing. He will only do everything. He comes to shop at 6 o'clock in the morning till 2:30 in the night he is working. அது அவரோட ப்ராப்ளம். So how do the family businesses come out of this problem is what I'm trying. என்னை விட்டு போயிருமேன்னு பயப்படுறாரு. ஆமா. விட்டுட்டா என்னோட ஐடென்டிட்டி போயிடும், பிரிவிலேஜ் போயிருமேன்னு பயப்படுறாரு. அவருக்கு அறியாம, அவருக்கு புரியல, புரிய வைங்க. So how I mean not only for him, I think a lot of entrepreneurs here what I see, என்னோட privilege everybody குறையும். does a lot of micromanagement. பிரிவிலேஜ் குறைஞ்சிட்டு போது நான் வேற ரோல ஸ்கோர் பண்ணும். அதே பண்ண வேலையே பிறந்ததுலேருந்து பண்ணி சாகிற வரைக்கும் அதே பண்ணனா நான் எதுக்கு பிறந்தேன்? இல்லை முத்துராமன் ஒரு நிமிஷம். இதில் என்ன தெரியுங்களா, பேசிக்லி வென் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல் யுவர் ஈகோ கெட்ஸ் இன் யூ ஹைட். நான் தான் செய்ய முடியும், அடுத்தவன் செய்ய முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். அது ஈவன் நம்ம பையனாகவே இருந்தாலும் சரி. ஸோ ப்ராப்ளம் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் வந்து இப்போ 25 வயசில் நான் ஒரு வேலையை செஞ்சதுக்கும் 65 வயசில் நான் செய்கிறதுக்கும் எனக்கு உண்மையாக உள் மனசில் தெரியும் ஐ எம் நாட் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் ஐ வாஸ். அண்ட் கம்பேர்ட் டு தி யங்கர் ஜெனரேஷன், கம்பேர்ட் டு மை சன்ஸ் ஜெனரேஷன், தி kind of inputs they have had, the kind of education they have had, they can do this job definitely better than us. Only thing we have to inculcate in them is the sincerity. அது பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நம்மளை விட அவன் நல்லா செய்வான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னை விட அவன் தாண்டக்கூடாது, என்னை விட அவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதோடைய விளைவுகள் தான் இது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க யங்கர் ஜெனரேஷன்னால பண்ண முடியும், சின்சியாரிட்டியில் தான் ஒதுக்குது. மைக் ப்ளீஸ். குமார் சார். சார் வணக்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபேமிலியோட ஷேர் பண்ணலாமா? அதாவது ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்குது, இந்த குட்டீஸ் நம்ம குழந்தையோட ஷேர் பண்ணுறது கரெக்டாக தப்பா? அவர் தான் டிரான்ஸ்பரன்சின்னாரு. அவர் என்ன சொன்னார்? அவசியம் பண்ணணும். எங்கள் குடும்பத்துக்கே தெரியாமல் ரகசியமாக என்னங்க லாபம் வச்சுக்க போகிறோம், நமக்கு தான் இருட்டு கடை செலவு இருந்தால் தான் உண்டு சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதனால அதெல்லாம் சொல்லுங்கள், சொன்னால் தான் பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்டே வரும். சார் இன்னொரு விஷயம், லேபரோட நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரிஞ்சிருக்கணுமா வேண்டியது இல்லையா? ஒரு பில் பாஸ் ஆகுது, அதில் ப்ராஃபிட் வருதா இல்லையாங்கிறது லேபர் லெவலில் தெரியணுமா வேண்டியது இல்லையா? புரியல, திருப்பி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நம்ம ஒரு பில் பாஸ் பண்ணுறோம், எம்ப்ளாயிக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியணுமா வேண்டியது இல்லை? எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோ தெரியணும், எவ்வளோ தெரியக்கூடாது அவ்வளோ தெரியக்கூடாது. அவனுக்கு உற்சாகம் வர்றதுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய சொல்கிற குப்புறப்படுத்தி தூங்கிடுவான் நிறையா இருக்குன்னு. அதனால எந்தெந்த சீனை எப்போ திறக்கணுமோ ஜன்னலாக அப்பப்போ திறங்க, எல்லாத்தையும் மொத்தமாக திறந்து விட்றாங்க, உங்களை வெளியே துரத்திடுவான். குமார் சார். No, I just wanted to take Ramakrishnan sir ஒன்று சொன்னார் இந்த ஈகோவை பற்றி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ஐம் நாட் ஆஸ்கிங் அ கொஸ்டின், ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். ஒரு 15 வருஷம் முன்னாடி மிஸ்டர் ரஃபீக் மாலிக் இருக்கார்ல, மெட்ரோ ஷூஸ், அவர் கூட நான் உட்காண்டிருந்தேன். ரொம்ப வருஷமாக ஒருத்தர் தெரியும். ஸோ அவர்கிட்ட வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல கடை, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ நான் கேட்டேன், என்ன சார் உங்கள்கிட்ட வை டு யூ ஹேவ் டிரெக்டர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் தி வேர்ல்டு? பெரிய பெரிய டிரெக்டர், நல்ல நல்ல டிரெக்டர் வச்சுட்டு இருந்தார் அவருக்கு அவரோட கம்பெனியில். அப்படி ப்ரைவேட் கம்பெனி, என்னத்தினால அப்படி ஒரு டிரெக்டர்லாம் வச்சுருக்கீங்கன்னுட்டு
அவர் ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்தாரு. அவர் சொல்லாது பாரு, நான் என் கடையை ஓட்டுறேன், என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நான் என்ன சொன்னேனோ அதான் கேட்பாங்க அவங்க. ஸோ இப்போது எனக்கு யாராவது கொஸ்டின் கேட்கணும்னா அவங்க என்கிட்ட கொஸ்டின் தயங்குவாங்க. நான் என்கிட்ட 15 பேரை வச்சுருக்கேன், அவங்க என்ன எப்பொழுதும் எவ்ரி போர்ட் மீட்டிங் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று. செகண்ட்லி, அவங்க கொஸ்டின் கேட்டால் எனக்கு ஆன்சர் இருந்தால் சரி, ஆன்சர் இல்லைன்னா என்னோடய ஈகோ அன்றைக்கே உடஞ்சிடும். ஸோ தானாகவே போயிடும். செகண்ட். தேர்ட் வந்து அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க என்னாக்கா அவங்கள்ட்ட என்ன மேல் லட்சணம் இருக்குது, அவங்களுக்கு தேவ் காட் நத்திங் எல்ஸ் டு லூஸ் பிகாஸ் தேர் இண்டிபெண்டன்ட் டிரெக்டர்ஸ். அதனால எனக்கு வந்து அவங்க என்கிட்ட ஒரு வருஷத்தில் 4 டைம் தான் வராங்க. பட் ஐ கெட் ஸோ மச் நாலேஜ். என்னோட கனெக்ஷன்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு அவங்க கொடுக்குறாங்க எனக்கு. திஸ் இஸ் வாட் ஹி டோல்ட். அண்ட் யூ ஆல் நோ வாட்ஸ் ஹேப்பன் டு ரஃபீக் மலிக் இன் தி லாஸ்ட் 1.5 years. How many of you know what is valued, right? I mean, his company is like 30,000 crores. 30,000 crores oda company அவர் அப்படி தயார் பண்ணார்னா அதுக்கு வேண்டிய அஸ்திவாரம் அந்த மாதிரி பண்ணார் அவர். So this is what I have seen with family managed business. The problem with family managed businesses is that they believe they are not answerable to anybody. But they are answerable to the customer. They are answerable to their own family members. Many times they are answerable to their kids. பிகாஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாம் புக்கெல்லாம் ஓப்பன் புக்காக வச்சுக்கணும்னுட்டு, அதோட அடுத்த சைடு காயின் என்னதுனாக்கா, யூ ஹேவ் டு ஏர்ன் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அவர் கிட்ஸ். ஐ கீப் டெல்லிங் ஃபேமிலி மேனேஜ் பிஸ்னஸஸ், நம்ம வந்து குழந்தைங்க அந்த காலம் போச்சு. வென் வி டெல் அவர் கிட்ஸ் தட் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் மீ, இப்போ அவங்கள்ட்ட நம்ம ரெஸ்பெக்ட் வி ஹேவ் டு ஏர்ன் ஃப்ரம் தெம் பிகாஸ் தி கிட்ஸ் வில் ஆஸ்க் யூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். நமக்கு வந்து மொபைல் ஃபோன் இஸ் நியூ, அவங்க மொபைல் ஃபோன் தான் வளர்ந்துருக்காங்க. தேர் எபிலிட்டிஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். So I think this is what I have seen with most businesses and people who've grown well. So I just want to add to what you said about ego. How you can be without egos. அதான் கொஸ்டின் கேட்டால் நம்ம மூளை விரிவடையும். நிறைய பேருக்கு லிசனிங் கெப்பாசிட்டியே போயிடுது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனருக்கு லிசனிங் கெப்பாசிட்டியே கிடையாது, பொறுமை இருக்காது. இன்னொன்று நான் சொல்லிடுறேன். எல்லாருமே இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோம். நான் சமீபத்தில் ஹர்ஷ் மரிவாலா பற்றி ஒரு புக் படித்தேன். என்ன அந்த புக், மேரிகோ இண்டஸ்ட்ரீஸு. அந்த புக்கு பேர் ஹார்ஸ் ரியாலிட்டி. அந்த புக்கில் அவர் சொல்லுவார், அவர் வந்து ஃபேமிலியிலேருந்து வெளியே போய் பிஸ்னஸ் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் விட்டு வெளியே போய் அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே அவர் ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுறாருன்னு, ஹி ஸ்பெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் ஹெச்ஆர். சார் சிகேகே சார் படிச்சிட்டார் போல இருக்குது. ஐ எம் ரைட் ஆர் ராங் சார்? ஹி வில் ஸ்பெண்ட் ஹெவிலி ஆன் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக ஆனால் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் எடுக்கிறார் ஃபஸ்ட்டு. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா கம்பெனி சின்ன கம்பெனி இவ்வளோ பேர் பே பண்ணி ஒரு ஹெச்ஆர் மேனேஜர். அவர் சொல்கிறார் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வி ஆல் நோ மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு பெருசாக வளர்ந்துருச்சு, எவ்வளோ பெரிய பிராண்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ ஹெச்ஆர் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்கும் ஹெச்ஆர் தேவை. நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஹெச்ஆர் தேவையில்லை, அது அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெச்ஆர். அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். Thank you so much. Yeah. I think one more question. Last question we'll take. This gentleman. ஸோ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்ப்ரோனருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே தெரியாதுங்க. எல்லாம் டே பை டே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கும். ஒரு நியூ திங்ஸும் வர அவர் லேர்ன் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பர்சல் சார்ட் அவுட் பண்ணி அப்படியே க்ரோ ஆகிருப்பாருங்க. பட் அந்த அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, அவர் டே ஒன்லேயே ஒரு பெரிய விஷயம் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே அவர் கையில் வந்து கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஒன்று தானாக க்ரியேட் பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ப்ரிவிலேஜ், அந்த என்டைட்டில்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எடுத்தோடனே கொண்டு வந்து கையில் கொடுக்கும்போது வந்து ஏதோ லேக் ஆகிற மாதிரி இருக்கிறதுங்களா. இது எப்படி நீங்கள் ட்ரான்சிஷனில் எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுவீங்க? இல்லை, ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர் நினச்சதெல்லாம் பண்ணலாம், ரைட்டு பண்ணலாம், தப்பு பண்ணலாம், கீழே விழுகலாம், எந்திரிக்கலாம், போகலாம், கடைசியாக ஷேப்பு கொண்டு வரலாம். அவருக்கு அந்த உரிமையெல்லாம் இருக்குது, பண்ணுறாரு, அதை அவர் என்ஜாய் பண்ணுறாரு, அதுக்கு அவர் பொறுப்பு வந்துடுவார். அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குறப்ப அதை மொதல் ஜென்ரேஷனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தப்பு, பண்ணக்கூடாது. பொறுப்புன்னு கொடுத்தா விடணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கயத்தை கட்டி இல்லை கையை கட்டி படம் வரைய சொல்லக்கூடாது. கையை அவுத்து விட்டால் படம் வரையணும், கட்டிட்டா சும்மா இருக்க சொல்லணும். கட்டிட்டு பண்ணக்கூடாது. அந்த இடத்துல அந்த பையன் அந்த தொழிலே இருக்கக்கூடாது, வெளியே போய்ட்டு அதோட பெருசாக ஜெயிச்சு காட்டணும். அதுக்கப்புறம் அப்பா சரண்டர் ஆகணும். அதான் என் பாலிசி. இப்போ எங்கள் அப்பா தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, நான் தொழிலுக்கு வந்துருக்கேன். அதை பண்ணாத, இதை பண்ணாத, இது எனக்கு தெரியும், இது இப்படி பண்ணாத, இது இப்படி பண்ணால் போயான்ட்டு போயிடுவேன். நீ வச்சுக்க, உன்னோட பெருசாக வளர்றேன், அதுக்கப்புறம் டேக் ஓவர் இருப்பேன். அப்படி வரணும். அதனால நம்ம வாழ்க்கைக்கு யாரையும் ப்ளேம் பண்ணிலாம் ஜெயிச்சிட முடியாது. என் வாழ்க்கை எனக்கு பொறுப்பு. நான் ஜெயிக்கணும்னா எப்படியும் ஜெயிப்பேன். அதுக்குள்ளே இருந்து ஜெயிக்கணும்னா வெளியே வந்து ஜெயிக்கணும்னா அது என் பிரியம்.
ஆனால் நான் ஜெயிச்சிருவேன். அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதுனால அக்கௌண்ட்டில் ஏதாவது கிரெடிட் கொடுத்துருவாங்களா? நீங்கள் நல்லா ப்ளேம் பண்ணீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ப்ளேம் பண்ணிகிட்டே இருங்க. அதனால் ப்ளேமே பண்ணக்கூடாது லைஃப்பில். நான் பிறந்துட்டேன், நான் வாழணும், என் வாழ்க்கை எனக்கு பிடிச்சா நான் வாழணும், நான் ஜெயிக்கணும், இவ்வளோ தான் எனக்கு தேவை அப்படின்னு தான் போகணும். சார் தேங்க்யூ சார். சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி நானும் பிஸ்னஸ் பண்ணுறோம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் மேனேஜ்மெண்ட்டு சர்வீஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. நான் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேலிங் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். என்னென்னா எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டைமில் பர்சனலாக தம்பிக்கும் நம்மளுக்கும் எனக்கு வந்துட்டு பிரச்சனை வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சர்வீஸ் அந்த மேனேஜ்மெண்ட் லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா நான் அந்த இடத்துல வந்துட்டு அவரை அந்த பிஸ்னஸ்லேருந்து எடுத்துகிட்டு பண்ணணுமா இல்லை நான் உள்ளே வச்சு பண்ணணுமா? இன்னொன்று என்னென்னா நான் அவரை விட்டுட்டு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதை நான் எப்படி பண்ணுறேன்? இது தனியாக பேசணும், மேடையில் பேசக்கூடாது, முழுசாக புரிஞ்சுக்கணும், அரைகுறையாக கேட்டு சொல்லக்கூடாது, மீட்டிங் முடிச்சோன்னு பேசிக்கலாம். All right, ladies and gentlemen, we've come to the end of the panel discussion. I want you all to give a standing ovation to them. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேனல் டிஸ்கஷன் நான் பார்த்ததே இல்லை. Thank you very much to the moderator, to Muthukumar sir, Ramakrishna sir. All of you fabulous, very, very, very interesting.